இலக்கு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்று சனிக்கிழமை ஆகஸ்ட் 8ஆம் தேதி. இன்றைய ஈரான் அமெரிக்கா போரின் அப்டேட்டை நாங்கள் பார்க்கலாம். இந்த வாரம் ஏமன் ஹவுதி அமைப்பு வந்து அதாவது ஏமன் அரச படைகள், அதாவது சவுதி அரேபியாவின் ஆதரவு பெற்ற அரச படைகள் மீது தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அதில் சவுதி அரேபியாவின் படைத்துறை உயர் அதிகாரிகள் உட்பட பெருமளவான 50க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக பேசியிருந்தோம். இப்போது அதாவது மீண்டும் அவர்கள் சவுதி அரேபியா ஆதரவு பெற்ற ஏமன் படையினரை பதுங்கி தாக்குதல் அம்புஷ் மூலம் தாக்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்த ஹைஸ் நகருக்கு மேற்கே உள்ள எல்லைக்கோடு மற்றது அல் ஹசாட் இராணுவ முகாமுக்கு வடக்கே மற்றும் ஹஸ் நகருக்கு தெற்கே உள்ள ஷராப் மலைப்பகுதி ஆகிய இடங்களில் சானா படைகளுக்கும் அன்சரல்லா படைகளுக்கும் மற்றது சவுதி அரேபியாவின் ஆதரவு பெற்ற படைகளுக்கும் இடையில் பெருமளவான மோதல்கள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. அங்கிருந்து கிடைக்கின்ற காணொளிகளை பார்க்கும் போது பல இடங்களில் இந்த மோதல்களில் கன்னிவெடிகளில் கவச வாகனங்கள் சிக்கி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சவுதி அரேபியாவின் படைத்துறை உதவிகள் வந்த போதும் அவை இடைநடுவில் கைவிடப்பட்ட நிலையில் பல டேங்குகள் கவச வாகனங்கள் ரோட்டு கரையோரம் நிற்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனிடையே இந்த கொடையா அல்துவாய் என்ற பகுதியில் அல் பைலிவா என்ற மற்றும் அல் ஹைமா ஆகிய இடங்களில் கூடியிருந்த ஹவுதி போராளிகளை குறிவைத்து இந்த தேசிய இராணுவம் வந்து அதாவது சானா அரசின் இராணுவம் வந்து ட்ரோன்கள் மற்றும் பீரங்கிகள் மூலம் நடத்திய தாக்குதலில் இன்று 30க்கும் மேற்பட்ட ஹவுதி போராளிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. 20க்கும் மேற்பட்ட சடலங்களை அங்கிருந்து அவர்கள் அகற்றியதை காணக்கூடியதாக இருந்ததாக கூறப்படுகின்றது. எனினும் ஹவுதிகள் இது தொடர்பாக இந்த உத்தியோகபூர்வ தகவல்களையும் வெளியிடவில்லை. அதாவது இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடுத்த களமுனை திறக்கப்பட்டிருக்கின்றது. இது ஏமன் ஹவுதி அமைப்பினருக்கும் ஏமன் படையினருக்கும் சில சமயங்களில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி அமைப்பு முழுமையாக ஏமனை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையாக அவர்கள் இதனை ஆரம்பித்திருக்கலாம். அதே சமயம் சவுதி அரேபியாவின் ஆதரவு பெற்ற ஏமன் அரசு வந்து ஹவுதிகளின் இடங்களை கைப்பற்றுவதற்கான முயற்சியாகவும் இருக்கலாம். இரண்டு தரப்புக்கும் இப்போது சண்டை மெல்ல மெல்ல தீவிரமடைந்து வருகின்றது. இதே சமயம் ஹோமூஸ் நீரிணையை பொறுத்தவரையில் ஹோமூஸ் நீரிணை இப்போதும் மூடப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றது. ஹோமூஸ் நீரிணையில் வந்து இந்த விதிகளை மீறி சென்ற ஈரானிய கப்பல்களை தாங்கள் தாக்கி இருப்பதாக விதிகளை மீறி சென்ற ஐக்கிய அரபு அமீரகத்தின் கப்பல்களை தாங்கள் தாக்கி இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் இந்த தாக்குதல், அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தின் கப்பல் மீதான தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளிவார அமைச்சகம் வந்து கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. இந்த ஹார்மூஸ் நீரிணையில் இரவு நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை தொடர்ந்து மற்றொரு கப்பல் தீப்பிடித்தெறிவதாகவும் கூறப்படுகின்றது. 2 கப்பல்களும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. அதிலிருந்த மாலுமிகள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டதாக இந்த UKMTO என்ற அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் இந்த கடந்த வாரம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் 3 கப்பல்கள் தாக்கப்பட்டிருந்தன. அபுதாபியை தளமாக கொன்ற ADNOC என்ற அமைப்பின் 15 கப்பல்கள், இதனுடன் சேர்த்து 18 கப்பல்கள் இந்த ஈரான் அமெரிக்க போர் ஆரம்பித்ததிலிருந்து 18 கப்பல்கள் தாக்கப்பட்டிருப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் வந்து தெரிவித்திருக்கின்றது. இதனிடையே இந்த பாரசீக வளைகுடா மற்றும் ஹோமூஸ் நீரிணை பகுதிகளில் தற்போது பெருமளவான அமெரிக்க படையினரின் விமானங்களின் செயற்பாடுகள் காணப்படுவதாகவும் பல எரிபொருள் நிரப்பும் விமானங்கள், கிட்டத்தட்ட 5 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள், KC 135 டேங்கர் ரக விமானங்கள், மற்றதும் ஒரு E3B என்ற சென்ட்ரி அப்காஸ் விமானம்,
அதாவது இலத்திரனியல் கட்டுப்பாட்டு மற்றும் உளவு விமானங்கள் அந்த வான்வெளியில் பறந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் அமெரிக்கா அல்லது இஸ்ரேலிய எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்ல தயாராகி வருகின்றது போல தெரிகிறது. அவற்றுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக இந்த விமானங்கள் அங்கு பறப்பதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் தொடர்ச்சியாக தாக்கி வருவதால் அமெரிக்க இஸ்ரேல் கப்பல்கள் தாக்கப்படலாம் என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். இதே சமயம் இஸ்லாமிய புரட்சிகரப்படை பிரிவான IRGCயின் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் மொஹப்பி அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது என்பது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் வழிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாகவே இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். இது ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளுடன் தொடர்புடையது அல்ல. மற்றும் எங்களை பொறுத்தவரையில் ஹார்முஸ் நீரிணை என்பது வெறும் பொருளாதார நீர்வழி மட்டுமல்ல, அது புவி சார் அரசியல் மற்றும் மூலோபாய வலிமையின் ஒரு அங்கமாகும் என்று தெரிவித்திருக்கின்றார். ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது என்பது ஈரானிய நிபந்தனைகளை அமெரிக்கா முழுமையாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்று தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இது தொடர்பாக JD வான்ஸ் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஹார்முஸ் நீரிணையில் கட்டணங்களை வசூலிப்பதில்லை என்று ஈரான் தெரிவித்திருப்பதாக கூறியிருக்கின்றார். ஆனால் ஈரான் தரப்பு அது தொடர்பாக எதனையும் கூறவில்லை. JD வான்ஸ் அவ்வாறு கூறியிருக்கின்றார். அதாவது சுங்க கட்டணம் வசூலிக்கும் திட்டம் இல்லை என அமெரிக்காவிடம் ஈரான் கூறியதாக JD வான்ஸ் தெரிவித்திருக்கின்றார். ஹார்முஸ் நீரிணையில் சுங்க கட்டணம் வசூலிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்றும், அதே சமயம் ஈரான் அமைப்புக்குள் உள்ள சிலர் சுங்க வரி கட்டணம் வசூலிப்பது பற்றி பேசுவது உண்மைதான் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே ஈரானை பொறுத்தவரையில் களமுனை இப்போதும் அமைதியாகவே இருக்கின்றது. ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு இந்த கட்டாரில் இருக்கின்ற அல் உதை விமானப்படை தளத்தின் நிலை மற்றும் கத்தாரில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற சுமார் 8,000 தொடக்கம் 12,000 வரையிலான அமெரிக்க இராணுவ படையினரின் பெரும்பாலானோர் அந்த தளத்தில் தான் இருந்தனர் என்றும், முன்னதாக 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் இருந்தன என்றும், தற்போது எந்த விமானங்களும் அங்கு இல்லை என்றும், இப்போது அந்த தளத்தில் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பான காணொளிகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். பல பில்லியன் டாலர்கள் மதிப்பான சேதங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த காணொளிகளை சமூக வலைத்தளங்களில் பார்க்கலாம். இப்ப இந்த வாரம் ஈரான் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது நேற்று அவர்கள் அமெரிக்காவின் சேதமடைந்த விமானங்களின் பாகங்களை ஒன்று சேர்த்து அதனை ஒரு கண்காட்சியாக வைத்திருக்கிறார்கள். அதில் F-15 ரக விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15 ரக விமானம், MQ-4 ரக விமானம், MQ-9 ரக விமானம், மற்றது C-130 ரக விமானங்களின் பாகங்களை எடுத்து அதை பொருத்தி வைத்திருக்கிறார்கள் கண்காட்சியாக. இன்று இந்த அல் உதை விமானப்படை தளத்தின் நிலைமை எவ்வாறு இப்போது இருக்கிறது என்பது தொடர்பாக ஒரு விரிவான காணொளியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த தளம் முற்றாக சேதமடைந்ததைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடுமையாக சேதமடைந்திருக்கின்றது. அதாவது அந்த தளம் முற்றாக பாவிக்கப்பட முடியாத நிலை. அல் உதை விமானப்படை தளம் என்பது வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவின் மிகப்பெரிய தலைமையகமாக இருந்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அமெரிக்காவின் முன்னாள் வெளிவார செயலாளர் கிளாரி கிளிங்டன் சொல்லியிருக்கிறது என்னென்று சொன்னால், ஈரானியர்களுடன் எவ்வாறு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது ட்ரம்புக்கு தெரியவில்லை என்றும், தற்போதைய வெள்ளை மாளிகை நிர்வாகத்தின் கொள்கைகளை விமர்சித்த முன்னாள் அமெரிக்க வெளிவாரத்துறை செயலாளர் கிளாரி கிளிங்டன் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அனைத்து விவகாரங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு மிகச் சிறிய அளவிலான நபர்களை மட்டுமே ட்ரம்ப் சார்ந்திருப்பது இந்த சிக்கல்களில் ஒன்றாகும் என்றும், ஆனால் இறுதியில் இத்தகைய அணுகுமுறை பலனளிக்காமல் போய்விடுகிறது என்றும் கூறியிருக்கின்றார். அதாவது பிவட் நிகழ்ச்சியில் பேசிய கிளிங்டன், ஹார்முஸ் நீரிணை திறப்பது குறித்து ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையே ஒரு தற்காலிக ஒப்பந்தம் ஏற்பட இருப்பதாகவும், அதில் அமெரிக்கா ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்றும் வெளியான செய்திகள் குறித்து அவரும் தனது கருத்தை தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது ஒரு நல்ல ஒப்பந்தமாக இருக்குமா என்பதில் முழுமையான நம்பிக்கை இல்லை. ஆனால் ட்ரம்ப் எட்டக்கூடிய மிக சிறந்த ஒப்பந்தமாக அது அமையக்கூடும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார்.
அதே சமயம் ஈரானில் நடக்கும் கிளர்ச்சிகளுக்கு, அதாவது அங்குள்ள மக்களை அரசுக்கு எதிராக கிளந்தள வைத்து அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஆதரவாக ஆயுதங்களை அனுப்ப வேண்டும் என்று டெட் க்ரூஸ் என்ற செனட்டர், அமெரிக்காவின் செனட்டர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அங்கு பரவாயில்லை, ஷாவின் மகனாக இருந்தாலும் பரவாயில்லை, மரியம் ராயோவாக இருந்தாலும் பரவாயில்லை, இஸ்லாமிய குடியரசாக மட்டும் இல்லாதவரை யாராக இருந்தாலும் சரி என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அதே சமயம் இந்த கூட்டுப்படை தலைமையகத்தை குழுவின் ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் தலைவரான ஜெனரல் டான் கெயின் வந்து அமெரிக்காவின் முப்படைகளின் பிரதானி, அவர் ட்ரம்ப் நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகளுடன் ஒரு முக்கிய கூட்டத்தை நடத்தியதாகவும் மோதலை மேலும் தீவிரப்படுத்துவதற்கான இராணுவ நடவடிக்கைகள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் ஈரானுடனான இந்த போரில் இருந்து வெளியேறுவதற்கான ஒரு வழியை அமெரிக்கா கண்டறிய வேண்டும் என்று அவர் தனது கருத்தை தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் ஈரானை பொறுத்தவரையில், அதாவது IRGC இந்த தொழில்நுட்பத்தை பாகிஸ்தானுக்கு மாற்ற ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து பாகிஸ்தான் நிறுவனம் தற்போது ஈரானின் சஹேட் 136 ரக அந்த தாக்குதல் ட்ரோன்களை தயாரித்து வருவதாகவும், இதன் காரணமாக அதாவது பாகிஸ்தான் ட்ரோன்கள் கணிசமான அளவுக்கு அதன் ட்ரோன் தொழில்நுட்பம் உயர்ந்திருப்பதாகவும், இந்த தொழில்நுட்பத்தின் உயர்ச்சி என்பது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு, அதாவது இராணுவ சந்தையில் பாகிஸ்தான் அதிக அளவிலான படைத்துறை உபகரணங்களை ஏற்றுமதி செய்ய முடியும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இதனிடையே இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் இன்றும் வந்து லெபனான் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. லெபனானில் 2 அலைகளாக ஆளில்லாத தாக்குதல் விமானத்தின் மூலம் இஸ்ரேல் தாக்கி இருக்கின்றது. அதே சமயம் லெபனானில் இடம்பெற்ற மற்றொரு தாக்குதலில் 3 லெபனான் படையினர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்த இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் லெபனான் வந்து பங்கெடுக்காது என்ற செய்தியும் வந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இஸ்ரேல் தொடர்ச்சியாக போர் நிறுத்தத்தை மீறி வருவதும், தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருவதும், லெபனானின் இராணுவத்தினர் மீதே தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வருவதும் இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கொண்டு செல்வதில் எந்த பிரயோசனமும் இருக்கப் போவதில்லை என்று லெபனான் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் என்ன தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால், பலஸ்தீனத்தை முழு முஸ்லீம் உலகமும் ஏற்க வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்திருக்கின்றார். இஸ்ரேல் என்று வரும்போது அனைத்து முஸ்லீம் நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும். இஸ்ரேலின் தற்போதைய நடத்தை மற்றும் 1948 ஆண்டு அல்லது 1947 அது என்ன செய்து அந்த ஆண்டுகளில் இருந்து அது என்ன செய்து வருகிறது என்பதற்கான வரலாற்று சான்றுகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஒரு கட்டத்தில் இது ஒரு சட்டவிரோதமான அரசு என்று நான் கருதுகிறேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். கடந்த காலத்திலும் சண்டைகள் தொடர்ந்தன, பலஸ்தீனியர்கள் தொடர்ந்து எதிர்த்து வந்தனர். எனவே இது ஒரு முழுமையான இஸ்லாமிய உலகம் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் ஏவுகணை பற்றாக்குறை என்பது எந்த அளவுக்கு மோசமாக உள்ளது என்பதற்கு இதுவே சான்று என்று போர்க்களத்தில் பயன்படுத்துவதற்கான ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் பிற ஆயுதங்களை விலக்கி வாங்கும் நம்பிக்கையில் அவற்றை உருவாக்கும் தனியார் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தற்போது தனது சோதனை தளங்களை திறந்து விட்டிருக்கின்றது என்று அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. பாதுகாப்பு ஒப்பந்தக்காரர்கள் தங்கள் ஆயுதங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு கடந்து செல்ல வேண்டிய பல மாதங்கள் எடுக்கும் என்றும் மற்றும் சில சமயங்களில் ஆண்டு காலங்கள் கூட இதற்கு செல்லும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனிடையே நாங்கள் நேற்று ஒரு தகவலை வெளியிட்டிருந்தோம். இந்த சவுதி அரேபியாவுக்கும்
எகிப்துக்கும் மற்றும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த உடன்பாடு, பாதுகாப்பு உடன்பாடு என்பது முஸ்லீம் நேட்டோவை உருவாக்குகின்ற ஒரு நடவடிக்கை என்பதை நேற்று தெரிவித்திருந்தோம். இன்று அதே செய்தியை பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கஜாவா உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அவர் கூறியிருக்கின்றார், துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தானின் ஒப்பந்தம் என்பது இஸ்லாமிய உலகின் நேட்டோவாக மாற வேண்டும் என்று அவர் பரிந்துரை செய்திருக்கின்றார். இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரையில் இது ஆய்வாளர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மெக்கா ஒப்பந்தம் என்பது சுருக்கமாக கூறினால் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள 3 நாடுகளிடம் இருக்கின்ற பலம் என்ன என்று பார்த்திருக்கிறார்கள். அதாவது இந்த 3 நாடுகள் கொண்டிருக்கிற பலத்தில் முதலாவது அணுக்குண்டு, 170 அணுக்குண்டுகள் இருக்கின்றன. அது பாகிஸ்தானிடம் இருக்கின்றது. இந்த 3 நாடுகளில் அவைகள் G20 உறுப்புரிமை கொண்டிருக்கின்றன. ஒபேக் தலைமைத்துவத்தை அவை கொண்டிருக்கின்றன. நேட்டோ உறுப்புரிமை மற்றும் நேட்டோவின் மிகப்பெரிய இராணுவங்களில் ஒன்றையும் அது கொண்டிருக்கின்றன, அதுதான் துருக்கி. அதே போல $3 டிரில்லியன் மொத்த பொருளாதாரத்தின் அளவை இந்த 3 நாடுகளும் கொண்டிருக்கின்றன. அதே சமயம் இந்த 3 நாடுகளும் இருக்கின்ற மொத்த போர் விமானங்கள் 1000 போர் விமானங்கள் இருக்கின்றன. மொத்தமாக 2 மில்லியன் படையினர் இருக்கின்றனர். 7000 டேங்கிகள் இருக்கின்றன. 90,000 கவச வாகனங்கள் இருக்கின்றன. 34 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன. 500 போர் மற்றும் கடற்படை கப்பல்கள் இருக்கின்றன. 4 மில்லியன் சதுர கிலோமீட்டர் மொத்த பரப்பளவு அவர்களிடம் இருக்கின்றது. விரைவில் சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகியவை F-35 ரக அமெரிக்காவின் 4ஆம் தலைமுறை விமானங்களையும் கொண்டிருக்கும். அதே சமயம் இவை இதுல ரஷ்யாவின் S-400 ரக நவீன ரக ஏவுகணைகளையும் கொண்டிருக்கின்றன. இதைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த 3 நாடுகளின் பலம் என்பது மிகப்பெரிய பலம். ஆனால் இந்த முஸ்லீம் நேட்டோ என்பது இன்று நேற்று உருவாக்கப்பட்ட கருத்துருவாக்கம் அல்ல. இது முதலே இதற்கான அடித்தளம் இடப்பட்டிருந்தது. இது மெல்ல மெல்ல விரிவாக்கம் பெறும் என்றுதான் கூறப்படுகின்றது. இந்த விரிவாக்கத்துக்குள் ஆப்கானிஸ்தானும் உள்வாங்கப்படும், ஈரானும் உள்வாங்கப்படும் ஒரு கட்டத்தில் என்றுதான் தெரிவிக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையகத்தின் உறுப்பினர் ரோசாய் என்ன தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால், சவுதியர்கள் தங்கள் கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அப்போதுதான் அவர்கள் மற்றவர்களிடம் பாதுகாப்பு கேட்டு கெஞ்ச வேண்டிய நிலை வராது. பல தசாப்தங்களாக அமெரிக்காவால் மேற்கொள்ளப்பட்ட ஒருதலை பட்சமான சுரண்டல்கள் அவர்களுக்கு பாதுகாப்பை தராதது போலவே துருக்கி மற்றும் பாகிஸ்தானுடனான ஒப்பந்தமும் அவர்களுக்கான பாதுகாப்பை தராது என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஈரான் இந்த அமைப்புக்குள் உள்வாங்கப்படாத வரையிலும் ஈரான் சில சமயங்களில் தனக்கு எதிரான ஒரு அமைப்பாக இதனை கருதினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதே சமயம் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் இந்திய பெருங்கடலில் பாகிஸ்தான் மற்றும் துருக்கியின் உளவுத்துறை விமானங்கள் நடமாட்டம் அதிக அளவில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டு மே மாதம் இந்திய பாகிஸ்தான் போரின் போது துருக்கியின் அதிக அளவான ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள், ட்ரோன்கள் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டு பாகிஸ்தான் அதனை இந்தியா மீது பயன்படுத்தியிருந்தது. அதைத் தொடர்ந்து இந்தியா துருக்கியுடனான வர்த்தக உறவுகளில் பலவற்றை முறித்திருந்தது. இப்போது துருக்கியும் பாகிஸ்தானும் இந்த உடன்பாட்டை எட்டிய பிற்பாடு இப்போது துருக்கியின் போர் விமானங்கள் இந்து சமுத்திர பிராந்தியத்துக்கு நுழைந்திருப்பது என்பது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விடயமாகத்தான் எல்லோராலும் பார்க்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதே சமயம் இந்த உக்ரைன் ரஷ்ய போரை பொறுத்தவரையில் அந்த போர் மிக தீவிரமாக பல இடங்களுக்கு பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது ABC செய்தி நிறுவனத்தின் தகவல்களின் அடிப்படையில் இந்த உக்ரைனுக்கான இராணுவ உதவியை வழங்குவதை ஒருங்கிணைக்கும் ஒரு முக்கிய இராணுவ அதிகாரியை, அதாவது ஐரோப்பாவுக்கான படை அதிகாரி, லெப்டினன்ட் ஜெனரல் தர அதிகாரி,
அவரை பென்டகன் திடீரென்று எந்தவித காரணமும் இல்லாமல் நீக்கி இருக்கின்றது. அதாவது இந்த அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் சார்ல்ஸ் கோல்டன்ஸ் என்பவர் தான் 3 நட்சத்திர அதிகாரி. அவர் உக்ரைனுக்கான உதவிகளை ஒருங்கிணைப்பதில், ஐரோப்பாவிலிருந்து ஒருங்கிணைப்பதில் அவர்தான் முக்கிய புள்ளியாக இருந்தார். மேலும் அதனை மேற்பார்வையிடுவது மற்றும் நேட்டோவின் கிழக்கு எல்லையில் உள்ள துருப்புக்களை நிர்வகிக்கும் போலந்தில் உள்ள ஒரு இராணுவ படைப்பிரிவில் அவரது சேவை இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே எஞ்சியிருந்தது என்றும், அவர் நீக்கப்பட்டதற்கான காரணங்கள் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இதே சமயம் இந்த உக்ரைன் படையினர் ரஷ்யா மீது தொடர்ச்சியாக மேற்கொள்கின்ற தாக்குதல்கள் மற்றும் ரஷ்யாவுக்கு ஆதரவான நாடுகள் மீது மேற்கொள்கின்ற தாக்குதல்களை தொடர்ந்து இந்த ட்ரோன்களின் தாக்குதல்கள் உக்ரைனையும் கடந்து விரிவடைந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இன்று இந்த ட்ரோன்கள் நாங்கள் நேற்று பேசியிருந்தோம். இந்த ட்ரோன்கள் ஜெர்மனியில் இருக்கின்ற விமான நிலையங்களை பக்கத்திலும் ட்ரோன்கள் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இன்று ட்ரோன் ஒன்று பல்கேரியன் வான்வெளியில் ஒரு ட்ரோன் சனிக்கிழமை பறந்ததாகவும் அது பிறகு ரோமானியாவின் எல்லைக்கு அருகில் வெடிச்சு சிதறியதாகவும், இது டிரான்ஸ் பால்கன் கேஸ் பைப்லைன், இந்த கேஸ் பைப்லைனுக்கு கிட்டவாக வெடித்திருப்பதால் சில சமயங்களில் இந்த கேஸ் பைப்லைனை குறிவைத்துத்தான் இந்த ட்ரோன் வந்ததோ என்று எல்லோருக்கும் இப்போ ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதே நேரம் லிபியா பகுதியில் இருக்கின்ற கேஸ் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையமும் இன்று தாக்குதலால் தீப்பற்றி எறிவதாக காணப்படுகிறது. இதே நேரம் ஸ்லோவாக்கியாவில் உக்ரைன் ட்ரோன் ஒன்று வெடித்ததால் எரிபொருள் ரிஃபைனரி ஒன்று தீப்பற்றி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இப்ப ஜெர்மன் அதிகாரிகளின் தகவல்களின்படி இந்த வெடிபொருட்களை சுமந்து சென்ற ட்ரோன் ஒன்று இந்த ஹேல் ஏர்போர்ட்டுக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்டதாகவும், அது உக்ரைன் ஆண்டனோ 125 ரக விமானத்தை குறிவைத்துத்தான் அந்த ட்ரோன் ஏவப்பட்டிருக்கலாம் என்றும் அவர்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள். அதாவது இனிவரும் காலங்களில் இந்த ஐரோப்பா இந்த ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் என்று கூறப்படுகின்றது. அதே நேரம் ரஷ்யா மற்றும் ஈரான் மீதான தடைகளுக்கு அமெரிக்காவின் செனட் ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த தடைகளை கொண்டு வந்தவர் யார் என்று சொன்னால், காலம் சென்ற அமெரிக்காவின் செனட்டர் லின்சி கிரகர். இந்த தடைகளுக்கு கிட்டத்தட்ட 86 பேர் ஆதரவாகவும் 11 பேர் எதிர்ப்பாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ரஷ்யாவின் எண்ணெயை இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது 100% வரியை விதிக்கும் மசோதாவை இந்த தடை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதே நேரம் உக்ரைனுக்கான இராணுவ உதவிகளை வழங்குவதை ஒருங்கிணைக்கும் இதே நேரம் ரஷ்யாவுடனான சமீபத்திய விரிவாக்கத்தில் உக்ரைன் உணரும் வலியை பற்றி, அதாவது ரஷ்யாவின் சமீபத்திய தாக்குதல்கள் என்று சொன்னால் கடந்த 3 நாட்களாக ரஷ்யா கடுமையாக தாக்கி வருகின்றது உக்ரைனை. அதன் விளைவுகளை தொடர்பாக இன்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உரையாற்றி இருக்கின்றார். அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ரஷ்யாவின் தாக்குதல்களில் பெரும்பாலும் தமது மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் பெருமளவில் சேதமடைந்திருப்பதாகவும், எங்களிடம் சேதமடையாத மின் உற்பத்தி நிலையங்கள் எதுவுமே இல்லை என்று, எல்லா மின் உற்பத்தி நிலையங்களும் சேதமடைந்திருப்பதாகவும், பல ரயில் நிலையங்கள் சேதமடைந்துள்ளன, மருத்துவமனைகள் சேதமடைந்துள்ளன, பல்கலைக்கழகங்கள் மற்றும் சாதாரண பொதுமக்களின் வாணிகங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார். கடந்த 1 மாதத்தில் மட்டும் ரஷ்யாவின் 200க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்களை தாங்கள் தாக்கியிருப்பதாக. உக்ரைனை பொறுத்தவரையில் உக்ரைன் தொடர்ச்சியாக ரஷ்யாவின் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள், இந்த வைல்பெரிஸ் போன்ற விநியோக மையங்கள், பொதுமக்களின் வாணிக நிலையங்கள் உக்ரைனின் தாக்கி கொண்டிருக்கின்றது. அதற்கு பதிலடியாகத்தான் ரஷ்யா இந்த தாக்குதல்களை
மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை அதை விடுத்து ரஷ்யா தான் உக்ரைன் பொதுமக்களின் இலக்குகளை தாக்குவதாக செலன்ஸ்கி கூறிக்கொண்டிருக்கின்றார். உக்ரைனை பொறுத்தவரையில் தற்போதைய நிலையில் முற்று முழுதாக அவர்களின் அன்றாட வாழ்க்கை சீரழிய முற்று முழுதாக உடைந்து விடக்கூடிய ஒரு நிலையைத்தான் எட்டியிருக்கின்றது. இதே சமயம் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி சேர்பியாவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். சேர்பியாவின் ஜனாதிபதி அலெக்சாண்டர் வுஷிக்கை அவர் சந்தித்து பேச இருக்கின்றார். இது பொருளாதார உறவுகள், ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் இணைவது மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக பேசப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த சேர்பியாவின் அதிபரை பொறுத்தவரையில் அவர் ரஷ்யாவுடன் அதிக நெருக்கமான பிணைப்புகளை கொண்டிருப்பவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய இந்த அப்டேட்டை முடித்துக்கொண்டு நாங்கள் மேலதிக புதிய தகவல்களை அடுத்த அப்டேட்டில் நாங்கள் பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி.